இந்த ஃபோட்டோ பாருங்களேன். இந்த ஃபோட்டோல ஒரு பொண்ணு தண்ணீல முழுகுறாங்களா, இன்னொரு பொண்ணு தண்ணீல மிதக்குறாங்க. அதாவது என்ன விஷயம்னா, மனுஷங்க கிட்ட வந்து இவங்க ப்ராப்ளத்த எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க தண்ணீல வந்து முழுகி போறாங்க. அதுவே ஏசப்பா கிட்ட இவங்க ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லும்போது அவங்க தண்ணீல மிதக்குறாங்க. அதாவது ஒரே விஷயம் தான், ஒரே கருத்து தான். நம்ம ப்ராப்ளத்த நம்ம யார்கிட்ட சொல்றோம் அப்படின்ட்டு. அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பைபிள் வசனம் சொல்லுது. கரெக்ட் தானே? அப்ப நம்ம பிரச்சனைய, நம்ம கஷ்டத்த, நம்ம துன்பத்த, நம்மளுடைய எல்லாவற்றையும் நம்ம யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லணும். நம்ம ஏசப்பா கிட்ட சொன்னா அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறார் சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க கிட்ட தான் சொல்கிறோம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பெற்றோர் நலம் சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய மனுஷங்களை தானே நம்புறீங்க. இன்றைக்கும் நீங்கள் அந்த மனுஷங்கிட்ட போனால் பணம் கிடைக்கும், இந்த மனுஷங்கிட்ட ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லி உங்கள் ப்ராப்ளத்தை, உங்களுடைய எல்லாவற்றை கஷ்டத்தை அவங்க கிட்ட போய் சொல்கிறீங்க. நிறைய மனுஷங்களை நம்பி நம்பி நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. அப்புறம் அந்த பிரச்சனையிலே மூழ்கி போகிறீங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்க நிலைமை தான் இன்றைக்கி நிறைய சகோதரிமார்கள் சகோதரமார்கள் எல்லாருமே. உங்கள் ப்ராப்ளத்தில் நீங்கள் மூழ்கி போகிறதுக்கான காரணமே யார் தெரியுங்களா? நீங்கள் தாங்க. உங்கள் ப்ராப்ளம் உங்களை விட்டு போகணும்னா உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் யார்கிட்ட சொல்லணுன்றதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மனுஷங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் மூழ்கி போய் அழிஞ்சு போயிடுவீங்க. அதுவே ஏசப்பா கிட்ட இன்றைக்கி சொல்லும்போது அந்த ப்ராப்ளத்துக்கு ஏசப்பா உங்களுக்கு சொல்யூஷன் தருவாருங்க. நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கன்னு ஏசப்பா இன்றைக்கி உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லுறங்க. அவர் விசாரிக்கிறதுக்கு ரெடியாகிறாருங்க. இப்போ இந்த செகண்ட் கூட உங்கள் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதை என்னால் சால்வ் பண்ண முடியுமா தெரியல, ஆனால் ஏசப்போல கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஏசப்பாண்ட சொல்லுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் பட்டுங்க. இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யுங்க. காட் பிளஸ் யூ. அமீன்.